யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய். தீது நன்மை எல்லாம் நின்றன் செய்கையின்றி இல்லை. ஆதிசக்தி தாயே, என் மீது அருள் புரிந்து காப்பாய். எந்த நாளும் நின்மேல் தாயே இசைகள் பாடி வாழ்வேன். தர்மமிகு சென்னை நுங்கம்பாக்கத்தோடைய கிராம தேவதை. இந்தியாவோட ஹெல்த் கேபிட்டலா இருக்க சென்னையில தேவியே மருத்துவச்சியா வந்த கோவில். மகாமாயா பகவதி தேவி மகாத்மியத்துல வியாதிகள் பஞ்சங்கள் ஏற்படும் போது தானே மருந்தும் தீர்வுமா வருவேன்னு தேவர்களுக்கும் மனுஷங்களுக்கும் சொன்ன வார்த்தைக்கேற்ப சென்னை நுங்கம்பாக்கத்துல ஸ்ரீ கற்கோடி அம்மனா வந்து காத்து ரட்சிக்கிறாங்க. சுமார் 150 வருஷங்களுக்கு முன்னாடி காலரா, மலேரியா, விஷக்காய்ச்சல் மாதிரியான வியாதிகள் மக்களை பீடிச்சிருந்தது. அப்ப பக்தர்கள் அம்மையை நோக்கி பிரார்த்திக்க அம்மை கார்கோடக நாகத்தோட எழுந்தருளினாங்க. அன்னையிலிருந்து மக்கள் ஆரோக்கியமா இருந்தாங்க. கார்கோடகனோட வந்த அம்மை கற்கோடி அம்மன்னும், கல் போன்ற மனசை கூட ஆட்கொள்றதால கற்கோடி அம்மன்னும் பேர் பெற்று அருள் பாரித்தாங்க. அம்மை 4 கரத்தோட, ஜுவாலா கேசத்தோட, உடுக்கை, சூளம், கட்கம், பானபாத்திரத்தோட, தெத்துப்பல் சிரிப்போட எழுந்தருளி இருக்காங்க. அம்மையோட மகாகணபதி, சுப்பிரமணியர், சப்த கன்னிகள், சிவபிரான், தீப்பாஞ்ச அம்மன் எல்லாருமே கட்டாட்சிக்கிறாங்க. அம்மையோட வந்த கார்கோடக நாகம் தன்னோட மத்த திவ்ய நாகங்களோட அரச மரத்து கீழே இருக்காங்க. இன்றளவும் பூஜை சமயத்துல நாகங்களை பார்த்ததா நிறைய பக்தர்கள் சொல்றது உண்டு. விஷக்கடிகள்ல இருந்து நிவாரணம், ஆரோக்கியம் வேண்டியும் நிறைய பக்தர்கள் அம்மை கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. ஆடி மாசத்தோடைய 4ஆம் வாரம் வியாழக்கிழமை அம்பை இந்த ஊருக்கு வந்ததா ஐதீகம். அதை குறிக்க அந்த நாள்ல காப்பு கட்டுதல் நடத்துறாங்க. இங்க திருவிழா சமயத்துல ராத்திரி கோவில் நடை அடைக்கிறது இல்ல. அதே போல ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊத்துறது இல்ல. அதுக்கு பதிலா ஒரு வீட்டுக்கும் அம்மன் ஊர்வலத்துல போய் அவங்க இட்ட படையலும் கூழும் குடிக்கிறாங்கன்னு ஐதீகம். ஞாயிற்றுக்கிழமை ஊர்வலம் முடிச்சு சந்நிதி திரும்பும் போது பெரிய படையல் இட்ட பிறகுதான் சந்நிதி சாத்தப்படுது. பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து திருவிழால கலந்துகிட்டு அம்மை அருளை பெற பிரார்த்திக்கிறோம். நமஸ்சண்டிகாயை.